இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானே கடுகு போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொரியவும் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கவும். 2 தக்காளி 4 சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக இந்த முருங்கைக்காய் கூட சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்க விடணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடவும். முருங்கைக்காய் நல்லா வெந்து அந்த தண்ணியெலாம் வற்றி ஓரளவுக்கு கூட்டு மாதிரி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் முருங்கைக்காய் கூட்டு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னாலும் ஒரு சில்லு தேங்காய் போட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கூட்டு கூட சேர்த்து ஒரு கொதிக்க வச்சு இறக்குனாலும் இன்னும் ருசியாக இருக்கும். இப்போது முருங்கைக்காய் சீசன் அப்படின்றதுனால முருங்கைக்காய் தாராளமாக கிடைக்குது. எங்கள் மரத்தில் அப்படியே முருங்கைக்காய் காய்ச்சி தொங்குறதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு தேவையான கூட்டு தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.